ஈஸ்வரிக்குன்னு வந்து இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனைகளும், அவங்க இதுக்கு முன்னாடி செய்த தவறுகளால் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனைகளும் வந்துகிட்டு இருக்கு மாறி மாறி. இதில் வந்து இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து, இப்போ கண்டிப்பாக வந்து நான் வந்தே தீரணுமா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஈஸ்வரி எல்லாரும் சொன்னதுனால அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரியை கட்டிட்டு வராங்க. ரொம்ப லைட் கலரில் சாரியை பார்த்தோன்னே பளிச்சுன்னு கட்டிட்டு வாங்க அப்படின்னு இவங்க பாக்கியா சொல்ல அதெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நேராக ரூம்குள்ளார கூட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இதை தான் கட்டிட்டு வரணும் நீங்கன்னு கட்டு வர வச்சுட்டாங்க. அவங்க கட்டிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன தலையில் பொட்டு இல்லைனா அதெல்லாம் வேணாம் பாக்கியா, ஊர் என்ன சொல்லணும்னா ஊர் 1000 சொல்லணும், ஊருக்காக வாழ முடியாதத்த, இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்காக தான் வாழணும், மாமா உங்களை எப்படி பார்த்தா சந்தோஷப்படுவாரோ அப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போய் பூ அந்த பொட்டையும் வச்சு விட்டுறாங்க. வச்சு கூட்டு வந்து பார்த்தா அமிர்தாவோட அம்மா வந்து நிற்கிறாங்க. நான் அமிர்தாவை பார்க்க வந்தேன், அப்படியே உங்களையும் பார்க்க வந்தேன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க சரி ஓகேங்கிட்டு இவங்க உள்ளார போய் காஃபி போட போகும்பொழுதே செல்வி சொல்கிறாங்க பிரச்சனை வரப்போகுது காண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி அமிர்தாமா என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம ஒன்றும் தனி தீவில் இல்லை, ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, வெறுவாயம் மெல்ற ஊருக்கு நீங்கள் இவ்வளோ வந்து நீங்களே வந்து ஒரு அவல் போடுற மாதிரி போடாதீங்க, ஒரு வருஷத்துக்கு வெளில போகாமல் இருக்கலாம்ல, எதுக்கு அதுக்குள்ளே பொட்டை வச்சுட்டு வெளில கிளம்பிட்டீங்கன்னு உடனே ஷாக் ஆகிட்டு ஈஸ்வரி வேகமாக உள்ளே போய்க்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து கோவமாக வந்து இவங்கள்ட்ட ஏன் இப்படி பண்ணீங்க, அவங்களே வரமாட்டேன்னாங்க, நாங்கள் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டோம் அப்படின்னா, உங்கள் மாமியார் 1000 சொல்லுவாங்க, உங்கள் மாமியார் சொன்ன வார்த்தையால் வந்து தாங்க முடியாமல் தானே வந்து என் பிள்ளையும் இதுக்கப்புறம் மருமகனும் போய் வெளில இருக்காங்க, இப்போ உங்கள் மாமியாரை மட்டும் நாங்கள் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதான்னா, அவங்க 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களை இப்போ கஷ்ட நேரத்தில் குத்தி காமிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க செய்த தவறுகள் லிஸ்ட் அவ்வளோ பெருசாக இருக்கே ஈஸ்வரி பண்ணுறது. அதனால தான் எல்லோரும் ஊருக்காக இவங்க சொன்னதெல்லாம் இவங்களுக்கே திருப்பி வேறு கிடைக்கிது. அவங்க உடனே கிளம்பிடுறாங்க, நான் வந்ததே தப்பு தானே அமிர்தா அம்மா கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே போய் இவங்க வந்து இப்போ ஈஸ்வரியை சரி பண்ண பார்த்தா ஈஸ்வரி சரியாகவே மாட்டாங்க, நான் வரல நீ போன்ட்டாங்க. லேட்டானனால வேறு வழி இல்லாமல் பாக்கியா போக அங்கே வந்து போய் உள்ளார போய் கடன்னு உட்கார வச்சா அப்படியே அங்கே போராடி சந்தோஷம் முன்னாடி சீட் வாங்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கார் கோபி, ஏன் பொண்ணுன்னு. டான்ஸ் காம்படிஷனும் நடந்து முடிஞ்ச அப்புறம் வந்து இனியா சூப்பராக ஆடினாங்கன்னு இனியாவுக்கு வந்து செலக்டும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ செலக்ட் ஆனதுக்கு பிறகு இப்போ கதையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் விஷயம். ஆனால் இந்த டான்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராகவே இருந்துக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்போல்லாம் வந்து வெரைட்டியாக டான்ஸ் எல்லாம் பார்த்ததுனால அப்படி தோணுச்சான்னு தெரியல. ஆனால் போக தான் வந்து இதுக்கப்புறம் அவங்களோட டான்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ டான்ஸ் காம்படிஷனில் செலக்ட் ஆகிட்டாங்க, ப்ளஸ் ஈஸ்வரி கிடைச்ச ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள்.